நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? சோழன் இருந்துட்டு பல்லவன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடுறேன், இந்த விஷயம் தெரியாமல் உன்னை பயங்கரமாக நான் திட்டேன், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் இப்படியெல்லாம் உன்னை பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அண்ணன் அடித்தது வலிக்குதாடா? அண்ணன் நீங்கள் என்னை அடிச்சிங்களா? அண்ணன் என்னை அடிச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்டேயும் நம்ம பாண்டிக்கிட்டேயும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னையும் பயங்கரமாக திட்டா இருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. என்னப்பா சொல்கிற? சோழன் ஒன்று திட்டினானா? ஆமாம் ஆமாம், என்ன அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துட்டாக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வழி எனக்கு தெரியாமல் போயிடுமா, அதனால் இவர் பேசி ரொம்ப ஓவராக பேசினார். பேசாதீங்கன்னு சொன்னேன், அதையும் மீறி பேசிக்கிட்டே இருந்தார். அதனால் நான் போயிட்டு மறைஞ்சிக்கிட்டேன்னு. அதுக்கப்புறம் நான் பேசினதெல்லாம் தப்பு நிலா, இனிமேல் நான் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன், உனக்கு எல்லாமே தெரியும், நான் பேசினதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நிலா வந்துரு நிலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கத்திட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாலா, நானும் மறைஞ்சு நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நான் இங்கே விட்டுட்டு போனால் உனக்கு போகிற இடமே தெரியாது, இப்போ பந்தியம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு ஓடி போகிறாங்க. பின்னாடியே நம்ம சோழனா போயிட்டுருக்காங்க. அண்ணன் இங்கே இருங்க, நம்ம போயிட்டு எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நிலம் ஓடி போகிறாங்க. பின்னாடியே சோழனும் போகிறாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே இந்த பக்கம் சேரன் பாண்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம நடேசன் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கால கூட்டிகிட்டு வந்துட்டு பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்க. நேற்று நான் எதுவும் ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வரலன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் திட்டினேன், இன்னைக்கு பார்த்தியா சிக்கனோடு வந்திருக்கேன், ஓ அப்படியா, எடுத்து வைடா சாப்பிட்லாம், பச்சைதாவே எப்படி சாப்பிடுவோம், நான் போய் எப்படி செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செய்யறதுக்காக கிச்சனையும் அலங்கோலமாக ஆக்கி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நிலா, பாண்டி, பல்லவன், அதுக்கு அடுத்ததாக சோழன், சேரன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணன் சாவி கொடுங்கண்ணே, நான் போயிட்டு வீட்டை திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தீங்கன்னா சாவியை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஆள் வீட்டில் இருப்பாரா? அவர் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, சாவி இருக்குல்ல அதை வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா உடம்பெல்லாம் வலிக்குதா? ஆமாண்ணே, ட்ரைவ் பண்ணிட்டு வந்ததுனால உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, சுடு தண்ணி வச்சா எல்லாமே சரியாக போயிடும், சீக்கிரண்ணே எனக்கு அதை மட்டும் வச்சு கொடுங்க, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் நிலம் இருந்துட்டு வீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாமே பாட்டிலு, அதுக்கடுத்து தான் ஸ்நாக்ஸு, வாமிட் பண்ணியெல்லாம் வேறு வச்சுருக்காங்க. அதெல்லாம் நிலா பார்த்தோன்னே, ஆனால் வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்கன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எல்லாருமே பதறி அடிச்சுட்டு போகிறாங்க. பார்த்தவங்க எல்லாருமே குடிச்சிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துலையா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பா என்னப்பா காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களை நம்பி நாங்கள் வீட்டை விட்டுட்டு போனால் இப்படி வீட்டுக்கு வர சொல்லி எல்லாரையும் குடிக்க வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, யோ எந்திரிச்சு போங்கய்யா, என் பசங்களாம் வந்துட்டாங்க, லேட்டாக வருவாங்கன்னு சொன்னேன், இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் எல்லாத்தையும் அடித்து எழுப்பி துரத்தி விட்டுறாங்க. நிலா வந்து ரூமுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் பாட்டிலு, ஸ்நாக்ஸு, அதுக்கு அடுத்ததாக அங்கேயும் வாமிட்டெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நிலா அதை பார்த்தோன்னே கொமட்டிட்டு வருது அவங்களுக்கு. அதுக்கு அடுத்ததாக என்ன இங்கேயும் இருக்குன்னு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எதுக்கு என் ரூம்க்கெல்லாம் போனேன், இங்கே கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு, அதனால் ரூம்க்கு ஏசியை போட்டுட்டு அங்கேயே இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. நிலா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறமா நாங்கள் அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ சங்கடப்படுவோம். ஆனால் நீங்கள் என்னென்னா பேர் எதுவும் தெரியாதவங்கள உள்ளே கூப்பிட்டு ரூமில் யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியெல்லாம் அவரை அடிக்கிறதுக்காகவே போயிடுறாரு. நீங்கள் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. அதுக்கடுத்ததான் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நடேசனும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் இருமா, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம், அது வரைக்கும் நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு நிலாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு வழியாக க்ளீனும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தியை பார்க்கறதுக்காக மெடிக்கல் ஷாப்க்கு போகிறாங்க.
பாண்டி வந்துட்டியா? நீ எப்படி இருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன பாண்டி ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக எல்லாருமே குடும்பமாக சேர்ந்து கிளம்பிட்டீங்க. அங்கே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இவன் சாப்பிட்றதுக்கு 3 வேளைக்கு வெளியே போயிடுறான். போயிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் கடைக்கு வரான். அதுக்குள்ளே வரிசையாக ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. மாத்திரை வேணும், மருந்து வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. படிச்சிருக்கல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்தா அதில் எந்த எழுத்துமே புரியவே மாட்டேங்குது. படித்தது எல்லாமே மறந்து போயிடும் போல இருக்குது. அப்படி கொடுக்குறாங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பாண்டி. இனிமேல் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வராங்க. அவங்க மருந்து வாங்குறதுக்கு தான் வராங்கன்னு சொல்லிட்டு வானத்தை இருந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. செல்வத்தை கூப்பிட்டு இவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க நம்ம டாக்டருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சாரிங்க, நான் இந்த கடையை இப்போ தான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன், அதனால் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க, நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. டாக்டர்ன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லை, அதனால தான் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. டாக்டர்ன்றதுக்கு எந்த அடையாளமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செத்தஸ்கோப்பை எடுத்து மாட்டி வைக்கிறாங்க. பாண்டி வானத்தையும் அவங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஆன்ஸ்மா தான் இருக்காங்க. அதனால் நம்ம பாண்டிக்கு ஒரு விதத்தில் ரொம்பவே பயம் வருது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாண்டி இருந்துட்டு, சரி வானதி நீ பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இரு பாண்டி, எனக்குன்னு ஒரு கடை இருக்குடி, நான் போய் பார்க்க வேண்டாமா? எதனா தேவைந்தா கூப்பிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு பாண்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.